இன்றைய வசனம் பிரசங்கி 9:8. இந்த வசனத்தை நாம் படித்து கொண்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், இது தாவீது சொன்னப்பட்டதாக இருக்கிறது. இந்த பிரசங்கியை எழுதியவர் தாவீது. அவர் எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் பட்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் 9வது அதிகாரத்திலே நாம் இந்த வசனம் மட்டுமல்ல, அந்த வசனம் முன்னாடியும் பின்னாடியும் வருகிறதையும் நான் சொல்லுகிறேன். உன்னுடைய வஸ்திரங்கள் வெள்ளையாகவும் உன்னுடைய தலையிலே எண்ணெயின் அபிஷேகம் நிறைந்திருப்பதாக, உன்னுடைய ஆடை வஸ்திரமானது வெள்ளையாக. அதாவது பெரிய வேலையில் இருக்கிறவர்களெல்லாம் வெள்ளை ஆடை அணிகிறதற்கு காரணம் அது ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. அதற்கு தான் கர்த்தர் வெள்ளை அங்கியில் வெள்ளை ஆடையில் நம்முடைய அரசியல்வாதிகள் எப்பொழுதும் அவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ இல்லை, ஆனால் வெள்ளை அங்கி அணிந்து கொண்டால் அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. வெள்ளை வேஷ்டி அணிந்து கொண்டால் அதற்கு ஒரு அதனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒரு பெரிய பணக்காரரை போல வெள்ளை அங்கி நிறைந்திருக்க வேண்டும். நான் அபிஷேகித்த எண்ணெய் உங்கள் தலையில் நிறைந்து குறைவுபடாமல் இருக்க வேண்டும். அது வரும் வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தர். இது மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டில் சந்தோஷமாக நீங்கள் காதலிக்கும் மனைவியோடு இருங்கள், கணவனோடு இருங்கள். அஸ்திரம் ஆடை அணிகள் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு அஸ்திரமாக இருக்கிற கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து நீங்கள் நல்ல ஆடைகளை அணிந்து எண்ணெயினால் அபிஷேகிக்கப்பட்டு எதற்கும் குறைவில்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருங்கள், புசித்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். God says in this Ecclesiastes that you have to wear the white garments like a high collar job people, the high profile job people. You have to wear white robes and you have to dress up yourself like a gentleman and a gentlewoman, and also you should be anointed with the oil, no lesser oil on your head. And in the coming verses God says, you be happy with your family, wife and your loving wife or loving husband, and have a good feast. So that means in all the way you should be blessed. That's what God is saying today. Thank you, Jesus. Thank you for giving us these verses and giving us the like high profile people, giving us good dress and good feast and good anointing.